கஸ்தூரி, நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விவகாரத்தை? வேலுச்சாமி ஐயா வந்து வரலாறு பூர்வமா எல்லாத்தையுமே சொல்றாரு. அது அவரை பேச்ச கேட்டுட்டு ரொம்ப ரசிச்சிட்டு இருந்தேன். முதல்ல அதை பதிவு பண்ணிடுறேன். இன்னைக்கு ஒரு புயல் அடிக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணமும் அவர்தான். காங்கிரஸ்ல, தமிழ்நாட்டு காங்கிரஸ்ல இந்த அளவுக்கு ஒரு ஆட்சி அதிகார பங்கீடு பத்தி பேசுறது எனக்கு தெரிஞ்ச அவர்தான். ஏன்னா அவருக்கு மேல இருக்கக்கூடிய மேலிடமோ மேல் தலைகளோ ஒரு கம்முன்னு இருக்காங்க. அதுக்கு காரணத்தையும் சொல்றேன். அவர் சொன்னாரு, திமுக ஜெயிச்சிட முடியுமா? மற்ற கட்சிகள் இல்லாம திமுக ஜெயிச்சிட முடியுமா? மற்ற கட்சிகள் இருக்கட்டும்ங்க, காங்கிரஸ் இல்லாம திமுக ஜெயிச்சிருக்கு. தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சியோட தொடக்கம் எதனால நடந்துச்சு 1996ல அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். காங்கிரஸ் இல்லாத, காங்கிரஸ் கூட்டணியில இல்லாம மூப்பனார் அவர்கள் தலைமுறையில் தமிழ் மாநில காங்கிரஸ் உடைய கூட்டணியில திமுக ஏகோபித்த ஒரு வெற்றியை சந்தித்தது. இல்லன்னு சொல்லுவாரு அவரு. சோ திமுக ஜெயிச்சு காமிச்சிருக்கு. அதே போல போன 20 இருக்கட்டும்ங்க, நான் அவரு நல்லபடியா இத்தனை நேரம் நீங்க பேசினதை நான் ரசிச்சு கேட்டேன். நான் பேசுறது தப்பு ரைட்டோ கொஞ்சம் கேளுங்க, அப்பதான் சரியா இருக்கும். தப்பு பதிவாயிடக்கூடாதுன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. கூட்டணி கட்சி இல்லாமல் தனியாக நின்று வென்றிருக்காதான் கேட்டிருக்கேன். தனியாக நின்று ஜெயிச்சிருக்கிறாங்களா? இதுவரைக்கும் திமுக அதுடைய திமுக கட்சியின் வரலாற்றில் எப்பவுமே வந்து கூட்டணி வச்சுதான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அவங்க கூட்டணி இல்லாம எந்த தேர்தலையுமே சந்திச்சிருக்காங்களா அப்படின்னா அதுவுமே இல்ல. விடை, அவங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கே அவங்க போல. ஆனா அத அவங்களுக்கு போகும்படியான ஒரு நிலை, அந்த ஒரு நிலைப்பாடு அவங்க எடுப்பாங்களா இருந்தா அதுக்கு காரணம் 2011 and 2016 எலெக்ஷனா தான் இருக்கும். 2016 எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஐயா அவர் கேட்டாங்க, ஐயா வேலுசாமி ஐயா நீங்க என்ன கேட்டீங்கன்னா அதிமுக மட்டும் ஜெயிச்சிருமா அப்படின்னு கேட்டீங்க. அதுக்கு நான் இப்ப கரெக்டா பதில் சொல்றேன்னா, அதிமுக தன்னந்தனியாக புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையில 2016ல யாரோட சார் கூட்டணி? யாரோட கூட்டணி கிடையாது. 2014லயும் நாடாளுமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தல் எஸ் 2011ல டிஎம்டிகே இவங்க எல்லாம் வந்து கூட்டணியில இருக்காங்க. 2014ல தனியா போறாங்க அம்மா. 40 2016ல தனியா போறாங்க அம்மா. 150 சீட்டு அவங்களே ஜெயிக்கிறாங்க. 2016ல 136 சீட்டு ஜெயிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 136 சீட்டு ஜெயிச்சு தன்னந்தனியாக மெஜாரிட்டியா அவங்க நிரூபிக்கிறாங்க. அந்த சமயத்துல காங்கிரஸ் கூட்டணியில, டிஎம்கே கூட்டணியில காங்கிரஸ் இருக்குது, 41 சீட்டு கொடுத்தாங்க. 41 சீட்டுல வெறும் 8 சீட்டு மட்டுமே ஜெயிச்சு டிஎம்கே உடைய நம்பரை மிகவும் தோல்விக்கு ஒரு காரணமாக அந்த நேரத்துல காங்கிரஸ் பேசுறாங்க. நான் கேக்குறேன், கூட்டணி ஆட்சியில பங்குன்றது கொடுக்க வேணாம் அப்படின்றீங்களா? அதுக்கான தகுதி காங்கிரஸுக்கோ அல்லது பாஜகவுக்கோ விசிகாவுக்கோ இடதுசாரிகளுக்கோ இல்லைன்றீங்களா? இவங்களோட உழைப்பை நம்பியே இல்லையா இவங்க திமுக அதிமுக? தகுதிங்கிற சொல்ல நம்ம பயன்படுத்த வேணாம்ங்க. ஏன்னா எல்லாருடைய அரசியல் உழைப்பும் அளப்பரியது, அதை நம்ம பயன்படுத்த வேணாம். ஆனா தேவை அப்படிங்கிற சொல்லல பாத்தீங்கன்னா, தேவை இருந்த நேரத்திலேயே வெறும் 96 சீட்டு தான் திமுகவுக்கு இருக்குது. 2006ல 96 சீட்டு தான் திமுக இருக்குது. மைனாரிட்டி திமுக அரசு 34 சீட்டு காங்கிரஸ் இருக்குது தமிழ்நாட்டுல. 2 பேரும் சேர்ந்தா அறுதி பெரும்பான்மை. அப்ப கூட அந்த இடத்துல தேவை இருந்த போது கூட, அங்க மத்தியில இவங்க 3 அமைச்சர்களை வைத்திருந்த போது கூட இவங்க கொடுக்கல. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி ஆட்சிக்காக தயாராகவே இருந்திருக்கிறது. எப்பொழுது 1980 ஞாபகம் இருக்கா?
2 பேரும் சரி பாதியா போட்டிட்டாங்க. 116 சீட்டு பிரிச்சுக்கிட்டு காங்கிரஸும் கலைஞரும் போட்டிட்டாங்க. யார் அதிகமா சீட்டு ஜெயிக்கிறாங்களோ அவங்க முதலமைச்சர் ஆவாங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல பரவலான ஒரு பார்வை இருந்தது. அந்த நேரத்துல அவங்க ஜெயிக்கல. ஜெயிச்சிருந்தா அவங்க கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கும். ஜெயிக்கல. எம்ஜிஆர் அவர்கள் ஏகோபத்திய வெற்றியை பெற்றாரு. அப்ப ஏன் தேவை இருந்தது? எம்ஜிஆர் என்ற தேவை இருந்தது. நமக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, நமக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிராளிக்கு ஒரு கண்ணு போகணும் அப்படின்னு சொல்லி கூட்டணிக்கு தயாராக இருந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள கூட்டணி ஆட்சி தேவையா தேவையில்லை? இந்த தாட்டு முடிச்சிடுறேன். அது எம்ஜிஆர் என்ற ஒரு சகாப்தம் இருந்த வரையில், தோல்வியே சந்திக்காத ஒரு தலைவர் இருந்த வரையில், அவரை தோக்கடிக்கிறதுக்காக எந்த சமரசத்துக்கும் தயாராக இருந்த திமுக அதற்கு பின் வந்த எந்த தேர்தலிலும் கூட்டணி ஆட்சிக்கு செவி சாய்க்கவே இல்லை. அதனால இப்பவும் அவங்க சாய்ப்பாங்கன்னா நினைக்காதீங்க. விசிகாவை நீங்க பாவம் அவரை சென்னா அவர்களை நீங்க கௌதம் சென்னா அவர்களை அப்படியெல்லாம் கேள்வி கேட்டீங்க. என்னங்க நீங்க அவங்களுக்கு இப்ப 6 சீட்டு தான் கொடுத்தாங்க போன வாட்டி. இப்ப அவங்க எம்டிஎம்கேவை விட அதிகமான சீட்டு வாங்கணுங்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய மான பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க எப்படிங்க அதை தாண்டி அவங்க இப்ப பேச முடியும்? ஏன் அந்த எல்லையை ஏன் கடக்க மாட்டேன்றாங்க கஸ்தூரி? அந்த எல்லையை ஏன் கடக்க மாட்டேன்றாங்க? முடியாது. இந்த நேரத்துல ஒவ்வொரு இடம் பொருள் ஏவல்னு இருக்கு. இப்ப இன்னைக்கு அதிகாரத்துல பங்கு அப்படின்னு கேக்குறது பாத்தீங்கன்னா, பேசுறவங்க எல்லாருமே திமுகவோ அதிமுகவோ இல்ல, அவங்களோட கூட்டு சேர்ந்து அவங்களுடைய வெளிச்சத்தில் ஜெயித்த கூட்டணி கட்சிகள் தான். இல்லன்னு சொல்லிருவாங்களா? காங்கிரஸ் சொல்றீங்களா? திருச்சி வேலுசாமி தான் இருக்கு. அவங்க ஜெயிப்பாங்களான்னு இவங்க யாராவது ஒரு சீட்டாவது ஜெயிக்க முடியுமா? காங்கிரஸ் ஒரு எம்பி சீட்டு ஜெயிக்க முடியுமா? ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்க முடியுமா திமுக உழைக்காம? முடியாது. உங்களுக்கு வரலாறு தெரியாம பேசுறீங்க. 1977 தனித்தனியா நிக்கிற போது திமுக ஜனதா கட்சி கூட ஜெயிச்சது, காங்கிரஸ் கூட ஜெயிச்சது. நீங்க தெரியாம பேசுறீங்க. தனித்தனியாக நின்ற தேர்தல் 2 தேர்தல் இருக்கு. அப்பனா நாங்க ஜெயிக்கலையா? நீங்க சொல்ற எம்ஜிஆர் தோற்றம் இருக்கிறார், மறுபடியும் திமுக தோற்றம் இருக்கிறது, ஜெயிச்சும் இருக்குது. 173 சீட்டும் திமுக ஜெயிச்சிருக்கு, ஒரே ஒரு சீட்டும் ஜெயிச்சிருக்கு. அதனால இவங்க ஜெயிக்கவே இல்லை. காங்கிரஸ் வந்திருக்காரு தனியா கேட்டீங்களா? அது உங்களுடைய கவனக்குறைவு. தனித்தனியா நிக்கிற போது காங்கிரஸ் திமுக விட அதிக சீட்டு ஜெயிச்சிருக்கு. அதிகமா ஜெயிச்சிருக்கு. அதுல ஏதாவது நீங்க தனியா வேலுச்சாமி அவர்கள் சொல்ற பேச்ச உங்களுடைய தலைவர்கள் ஏத்துக்கொள்வாங்களா? இன்னைக்கு தனியா நீங்க நிரூபிப்பீங்களா? தயவு செஞ்சு சொல்றேன், என்ன நீங்க குறையா பேசுறீங்க? என்னுடைய அரசியல் அனுபவத்தை தப்பா பேசுறீங்க. இல்ல இல்ல அப்படி பேசல. வரலாற்றை தப்பா பேசுறீங்க. 77 என்னங்க நடந்துச்சு? காங்கிரஸ் திமுக தனியா தான் நடந்துச்சு. அப்ப காங்கிரஸ் ஜெயிக்கலையா? திமுக தோக்கலையா? இப்ப ஜெயிக்குமா? திமுக 91 ஒரே ஒரு கஸ்தூரி நான் வரேன். இருங்க வரேன். தப்புங்க அது. இல்ல கஸ்தூரி வரேன். வரலாற்றை தப்பா பதிவு புரியுது. உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு செயல்பாடு எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். நிலைப்பாடு வேற. இல்ல திருச்சி ஒரே ஓட்டு போட்டு இன்னைக்கு முடியுமான்னு கேக்குறாங்க. இல்ல திருச்சி இன்னைக்கு முடியுமா சார்? இன்னைக்கு முடியும் சார். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோட பலம் என்ன? உங்களால முடியும்ல? தனியா நில்லுங்க. நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்க. நீங்க முதல்ல கடந்த காலத்துல திமுக தொடை இல்லாமல் காங்கிரஸ் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டாங்க. தனித்தனியாக 77 நிற்கிற போது திமுக விட அதிகமா ஜெயிச்சது காங்கிரஸ். அதற்கு பின்னால 4 கட்சி தனித்தனியா அப்பவும் கம்மி. 77க்கு அப்புறம் நடந்த வரலாறு அப்புறம் நாம பேச வேண்டிய. அவங்க என்ன சொல்றாங்க? இப்போ நிக்க முடியுமா? 2026 அது அவங்க வேற இல்லைங்க, எங்களுக்கு தெரியும். நீங்க என்னன்னா பொறுப்போடு பேசுறது வேற, பொழுதுபோக்கு பேசுறது வேற. எங்கள்கிட்ட கேட்கல, அவங்ககிட்ட கேட்க சொல்லுங்க. திமுக அதிமுக கேட்க சொல்லுங்க. அவருடைய நிலைப்பாடு இன்றைய காலகட்டத்துக்கு சரியான இல்ல கஸ்தூரி எங்களுக்கு தெரியும். கஸ்தூரி இதே நிலைப்பாட்டை அதிமுக திமுக கிட்ட கேட்க வேண்டியதானே? விசிகாவோ அல்லது இடதுசாரிகளோ காங்கிரஸோ இல்லாம திமுகவால் ஆட்சி அமைக்க முடியுமா? இந்த கேள்வியை பெரிய கட்சிகளை பார்த்து தமிழ்நாட்டில் கேட்க மாட்டேன்றீங்க அப்படின்ற. எது கேட்கணும்? அவங்க எல்லாம் எது கேட்கணும்? இந்த கேள்வி கேட்கறது அதிமுகவுடைய வேலை. இன்றைக்கு திமுகவை அகற்ற வேண்டும், திமுக கூட்டணியை அகற்ற வேண்டும் என்ற ஒரு நேர்கோட்டில் சீராக ஒரு கூட்டணி, பலமான கூட்டணியை அமைத்து
இபிஎஸ் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவர் தான் இங்க தமிழ்நாட்டுல அந்த என்டிஏ கூட்டணியுடைய தலைவர். அவருக்கு வேற வேலை இல்லையா? இந்த கேள்வி இல்லாம இன்னொரு எதிர்க்கட்சி கூட்டணியை வந்து நீங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலவரத்தை பத்தி காங்கிரஸ் கேக்குறீங்க இல்லையா? இதே கேள்வியை அதிமுக கிட்ட கேட்கலாம்ல. தொடர்ச்சியாக 10 தேர்தல்களில் அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்குது. கூட்டணி தயவு இல்லாம அவங்களால இன்னைக்கு தேர்தலை சந்திக்க முடியாதுன்ற நிலைப்பாடு இருக்கிறப்போ பாஜக கேட்கக்கூடிய ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்ற நிலைப்பாட்டை நோக்கி ஏன் அவங்க இறங்கி வர மாட்டேன்றாங்க? காங்கிரஸை பார்த்து கேள்வி எழுப்பக்கூடிய கஸ்தூரி அதிமுகவை பார்த்து ஏன் இந்த கேள்வி எழுப்ப மாட்டேன்றீங்க? அதிமுகவை பார்த்து எப்படி கேள்வி எடுக்க முடியும்? அதிமுக தான் இங்க டாமினன்ட் பார்ட்டி. கூட்டணி கட்சியாக இங்கு தமிழ்நாட்டில் இருப்பது பாஜக தான். பாஜக வந்து அததான் நான் சொல்லிட்டேனே, யாருமே திமுகவும் அதிமுகவும் கூட்டணி ஆட்சின்னு சொல்லலங்க. கூட்டணியில இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் அவங்களுக்கும் பசிக்கும் இல்ல அப்படின்னு பேசுறாங்க. அந்த கூட்டணியில பாஜக, மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக, எங்களுக்கு இங்க எங்களுடைய கெத்தும் இருக்கு, அதனால நாங்களும் வந்து இதுல சேருவோம் அப்படிங்கிறாங்க. ஒண்ணு கவனிங்க, அட்லீஸ்ட் இதையும் நான் வந்து அதை ஏத்துக்கல, அதுக்கு அப்புறம் வரேன். அட்லீஸ்ட் அவங்க கேட்கறதுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு அடிப்படை இருக்குது அப்படின்னு பார்த்தா, மத்தியில ஆட்சியில இருக்காங்க, அவங்க கிட்ட சில அதிகாரங்கள் இருக்கு, அந்த அதிகாரங்களை அவங்க பயன்படுத்துறாங்க. அந்த ஒரு கெத்துல அவங்க ஏதோ கேக்குறாங்க. ஆனா இந்த சைடு திமுக கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு திமுக தான் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி. மற்றவர்கள் யாரும் மத்தியிலோ மாநிலோ இல்ல இன்னும் அடுத்த கட்டத்திலயோ வந்து பெரிய அளவுல அதிகாரத்துல இல்ல. அவங்களால இதெல்லாம் வாயை திறந்து கேட்க முடியாது. பாஜக கேட்பதே தவறு. பாஜகவே ஜெயிச்சதுக்கு அப்புறம் வேற ஏதாவது ஒரு சுமூகமான முடிவுக்கு வரலாமே தவிர 4 எம்எல்ஏ வச்சிருக்கிற கட்சி அதிகபட்சமாக 20, 30, 40 கூட வச்சுக்கோங்க, 40 சீட்டுக்கு மேல பாஜகவால இந்த கூட்டணியில பேரம் பேசி வாங்க முடியும் என்பதே ஒரு கேள்விக்குறி. அவங்க எப்படி பேசலாம்? உங்களுக்கு நான் முன்னாலே தெளிவா சொன்னேன், அவங்க அப்ப கவனிக்கலன்னு நினைக்கிறேன். சுயேட்சா ஜெயிச்ச ஒரே ஒரு எம்எல்ஏ கன்வின்ஸ் பண்ணாம ஒரு ஆட்சி வர முடியாதுங்கிற ஒரு நிலைமை வரும்போது, ஜனநாயகத்தில் இவன் தான் பெரியவன், இதுதான் பெரிய கட்சி, இவன் எப்பவும் ஜெயிக்கவே முடியாது, இந்த கட்சி ஜெயிக்கவே முடியாது என்பது ஜனநாயகத்தை புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை. அது முன்னாலே சொல்ல அவங்க கேக்குறது ஒரே நான் சொல்லி முடிச்சிடுறேன் சார். அதுக்கு தான் உதாரணம் சொன்னேன். 1971 தமிழ்நாட்டுடைய வரலாறுலேயே மிகப்பெரிய வெற்றி திமுக வந்தது. 184 சீட்டு ஜெயிச்சது. அதே திமுக, அதே தலைவர், அதே கொள்கை, அதே செயல்பாடு 91 வெறும் ஒரே ஒரு சீட் தான் ஜெயிச்சது. எம்ஜிஆர் தோல்வியே கண்ண சொன்னாங்க. பாராளுமன்றத்தில் 2 மட்டும் ஜெயிச்சு மீதி எல்லாம் தோத்தது உண்டு. 40 ஜெயிச்சது உண்டு. ஜெயலலிதா அவர்கள் எனக்கு நல்லா தெரியும், நான் அதெல்லாம் அதிகம் சொல்ல விரும்பல, பெரிய வெற்றியும் பார்த்தது உண்டு, அவங்களே தோற்றது உண்டு. ஜெயிக்கவே முடியாதுன்னு கிடையாது, எப்பவும் தோப்பாங்கிறது கிடையாது. எண்ணிக்கை என்பது சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான். அவங்க கேக்குறது தமிழ்நாட்டுல திமுக எந்த இடங்கள்ல ஜெயிக்காம ஒரு இடத்துல ஜெயிச்ச தேர்தலும் இருக்கு. ஆனா அந்த இடத்துல டாமினேட் பண்ணது அதிமுகவா தானே இருக்குது, பாஜக காங்கிரஸா இல்ல. மத்தியில பாஜக காங்கிரஸ் அதிகாரத்துல இருக்கலாம், ஆனா மாநிலம்னு வரப்போ திமுக அதிமுக தானே டாமினேட் பண்றாங்க. அப்ப அவங்க சொல்ற இடத்துல தானே நீங்க நிக்கணும். தெளிவு பண்ணணும், அப்பதான் சரியா வரும். திருப்பத்தூர்ல ஒரு பை எலெக்ஷன் தெரியுமா உங்களுக்கு? காங்கிரஸ் நின்னுச்சு, திமுக அதிமுக சண்டை, திமுகவும் காங்கிரஸ் ஆகிருச்சு, அதிமுகவும் காங்கிரஸ் ஆகுது தெரியுமா? எம்ஜிஆர் கருணாநிதி சேர்ந்து. ஏன் சொல்லுங்க நீங்க தான் சார். ஜனநாயகத்துல பெரியவனும் கிடையாது, சின்னவனும் கிடையாது, இவன் தான் ஜெயிப்பான், இவன் தோப்பான், எதுவுமே கிடையாது. அறிவாளி தான் ஜெயிப்பான், முட்டாள் தோத்துருவான், அதுவும் கிடையாது. அதுதான் ஜனநாயகம் சொல்றேன். அதை விட்டுட்டு நீங்க வேற எல்லாம் போடுறீங்க. அப்போ ஆட்சியில பங்கு கொடுத்துட்டு போகலாம்ல, ஏன் இந்த பெரிய அண்ணன் மனநிலை திமுக அதிமுகவுக்கு இருக்கு? அதைத்தான் நானும் கேட்கிறேன். நீங்க இப்பதான் ஏன் படிக்க வர்றீங்க? நான் என்ன கேட்கிறேன், அவங்க கூட சேரலன்னா உங்களுக்கு எம்எல்ஏ வராதுங்களா? எங்க கூட சேரலன்னா உங்களுக்கு ஆட்சியே வராது. எம்எல்ஏ வந்தா தப்பு, ஆட்சி வந்தா பரவாயில்லை. போங்க, எம்எல்ஏ தான் சொல்றீங்க, ஆட்சியே கிடைக்காதுன்னு. சேராமையே அவங்க தோத்துக்குவாங்க, ஜெயிச்சுவாங்க. 543 பார்லிமென்ட் மெம்பர் இருக்கிறதுல 14 எம்பி மட்டும் வர்ற போது 7 மந்திரி வேணும் கேட்டீங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க தேவை இருந்தாலும் செய்யல, தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அவங்க நினைக்கல. ஏங்க கூட்டாட்சிய பத்தி ஏங்க பேசுறீங்க? அங்க ஒரு குடும்ப ஆட்சியில இருந்தே வெளியவே வந்து பவர் வெளியே வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் தானே நீங்க கூட்டாட்சியை கேட்க முடியும்?
பேசலாம். இப்ப கௌதம் சார், அவங்க இந்த இருங்க. குடும்ப ஆட்சியே நீடிக்கணுங்கிறாங்களா இல்ல மாத்தணுங்கிறாங்களா? அதுக்கும் பதில் சொல்லிடுங்க கஸ்தூரி. கண்டிப்பாக திமுக அத்தோட சேர்ந்து அதோட கூட்டணியில இருக்கிற அத்தனை பேரும் தயவு செஞ்சு கல்தா கொடுங்கன்னு இல்ல தமிழக கஸ்தூரி மக்களை கஸ்தூரி daily பேசிட்டு இப்போ இருக்கிறாங்க. நீங்க சொல்றது வரை மாநிலத்துல திமுக அதிமுக அதிகாரத்துக்குள்ள இருக்கிறாங்க, அதிக இடங்கள்ல பலமா இருக்கிறாங்கன்றப்போ அவங்க ஏன் கொடுக்குறாங்கன்னு கேக்குறீங்க. ஆனா இந்த எண்டுல வரும்பொழுது அதிமுக மட்டும் கொடுக்க மாட்டாங்க, திமுக கொடுக்கலான்ற புள்ளியை நோக்கி நகர்த்துறீங்களோ? இல்லங்க, திமுகவும் கொடுக்க மாட்டாங்க. நான் எல்லாரும் கொடுக்கலாம் தான் சொல்றேன். என்ன கேட்டா எல்லாரும் ஒற்றுமையா ஒரே குடும்பமா இருக்கணும். அதிமுகல ஒரு 4 கூட்டணி கட்சிக்கு அங்கீகாரம், திமுகல அவங்களுடைய அத்தனை பேருக்கும் அங்கீகாரம், இதெல்லாம் நான் விரும்புறேன். ஆனா அது நடக்க போறது இல்ல. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலயே குறைவா மைனாரிட்டி சீட் வாங்கின போது கூட அவங்க ஜக்கவே இல்ல. இப்போ கண்டிப்பா ஜக்க மாட்டாங்க. எத்தனை பேர் கொடுப்பாங்க? எம்டிஏக்கு ஒரு பக்கம் கேட்பாங்க, விசிகே ஒரு பக்கம் கேட்பாங்க, காங்கிரஸ் எல்லாத்த விட பெரிய கூட்டணி பார்ட்னர் சொல்லி கேட்பாங்க, கம்யூனிஸ்ட் வேற சரி கட்டணும், இன்னும் குட்டி குட்டி உதிரி பார்ட்டிகள் இருக்கிறாங்க. எத்தனை பேர் கொடுப்பாங்க? பாமக திடீர்னு எந்த பக்கம் போகும்னு தெரியல. அவங்களுக்கு அது பெரிய பிரச்சனைங்க. தொகுதி பங்கீடு அவங்க பயங்கர கம்மியா ரொம்ப ஜாக்கிரதையா பண்ண வேண்டிய காலகட்டம். அவங்க எப்படிங்க வந்து மெஜாரிட்டி சீட்டை எடுத்து கொடுக்க முடியும்? முடியாது. நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கஸ்தூரி சொல்லும் பொழுது மத்தியில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் பாஜக காங்கிரஸ் ரெண்டும் மாநிலத்துக்குள்ள செல்வாக்கு இல்லை, அப்போ வந்து பிரதானமான திராவிட கட்சியான அதிமுக திமுகவை சார்ந்துதான் அவங்க அரசியல் செய்ய வேண்டிய நிலை இருக்கிறப்போ அவங்களுக்கு ஏன் கொடுக்கணுன்ற கேட்குறாங்க இல்லையா? ஆனால் விசிகாவுக்கு அந்த ஸ்டாண்ட் இல்லைல்ல. விசிகா ஒரு மாநிலத்தில் ஒரு அதிக அளவு பாப்புலேஷன் கொண்ட ஒரு கட்சியா இருக்குது அப்படின்றப்போ இவங்க நீங்க நிர்பந்திக்க மாட்டேன்றீங்க அந்த புள்ளியை? பாஜகவுடைய ஆந்திராவிலே எடுத்துங்களேன், பல மாநிலங்களில் வந்து அவர்களுடைய கூட்டணி ஆட்சி இருக்கிற இடத்துல வந்து அவங்க எங்கன்னா போய் மந்திரி சபையில் இடம் கேட்டுன்னு இருக்காங்களா? அது பல இடத்துல நடக்கிறது இல்லைல்ல. அதை விட மோசமாக தமிழ்நாட்டில் இருக்கும்போது அவர்கள் அந்த வார்த்தையை கேட்க முடியாத இடத்துல தான் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட அமித்ஷா என்ன சொல்லிட்டு போகிறாரு? கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு போகிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாங்க? திடீர்னு அவர் வேணும்னா சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய நிலைப்பாடு அது இல்லை, அவர் வார்த்தை தவறி சொல்லிட்டாருன்ட்டு ஒரு புது வியாக்கியானமே இப்போ அவர் கொடுத்துருக்கிறாரு. அவர் வந்து கூட்டணி ஆட்சி கூட்டணியை வந்து கூட்டணி ஆட்சின்னு தவறாக புரிஞ்சுக்கிறதா எடப்பாடி அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த பிஜேபிக்கு அப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது. காங்கிரஸில் வந்து அண்ணா இப்போ வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவர்களுடைய தலைமை என்ன முடிவு எடுக்குதோ இனிமேல் தான் அது நம்ம விவாதத்துக்கு வரப்போகுது. கொளுத்தி போட்டிருக்காரு, எரிய போகிறத வந்து நம்ம பார்க்க தான் போகிறோம் எப்படி இருந்தாலும். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் நிலைப்பாடு தெளிவான நிலைப்பாடு தான். ஏற்கனவே நான் இதுக்கு முன்னாடி சொன்னதும் தான், தலைவர் பல இடத்துல பேசுவதும் தான். நாங்கள் வந்து சாத்தியக்கூரை நோக்கி தான் நாங்கள் பயணிக்க முடியுமே தவிர சாத்தியம் இப்ப இல்லையா? அந்த சாத்தியம் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு இல்லை, காங்கிரஸ்க்கு இருக்கு. காங்கிரஸ் இருக்குது, அவங்களுடைய நிலைப்பாடு, அவர்கள் அதுக்கு பதில் சொல்லலாம். ஆனால் காங்கிரஸ் பதில் சொல்லணும். இப்போ அண்ணன் பேசிட்டாரு, கூட்டணி கட்சி கூட்டணி ஆட்சி வேணும்னு சொல்லிட்டு அவர்களுடைய கொள்கையை அவர் விருப்பத்தை வரவேற்கிறோம். அதில் நம்ம வந்து விமர்சனம் பண்ணலை. அவருடைய விருப்பத்தை சொல்கிறாங்க. அந்த விருப்பத்துக்கு செவிசாய்க்க வேண்டியது, பதில் சொல்ல வேண்டியது திமுக. நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு நான் முன்னாலே என்ன சொன்னா, ஜனநாயகம் என்பது இவன் தான் பெரியவன், இவன் சின்னவன், இவன் ஜெயிக்கவே மாட்டான், இவன் எப்பவும் ஜெயிப்பான் என்பது இல்லைன்னு சொன்னேன். தேர்தலுக்கு இன்னும் 6-7 மாசத்துக்கு மேல இருக்கு. இந்திய வரலாற்றிலேயே ஒரு தேர்தல்ல நாமினேஷன் ஃபைல் பண்ணி வித்ட்ரா பண்றதுக்கு முன்னால புதுசா ஒரு கூட்டணி உருவாகி ஆட்சி மாற்றம் வந்துச்சா? இதெல்லாம் நடக்கும்போது நடக்காது என்பதே இல்லை. நம்பிக்கை தான் முதல்ல வேணும். நான் நம்புறேன் கூட்டணி ஆட்சி வரும்னு. அமைச்சரா எங்க கட்சிக்காரன் வருவான்னு நம்புறேன். எத்தனை அமைச்சர் கேட்பீங்க? நீங்க கொடுங்க, கேட்கறது எவ்வளவு வேணாலும் கேட்பாங்க. மினிமம் 2 அந்த 2 முழுமையா இருக்கலாம். இரட்டை இலக்கியத்துல எங்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்டாலே கொடுக்கிற நிலைப்பாட்டுல திராவிட கட்சி அமைச்சரவையில திரும்பி உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, எங்களுக்கு நீங்க கொடுக்கலன்னா எம்எல்ஏ தான் இல்ல, உங்களுக்கு ஆட்சியே இல்ல. எங்களை சேர்த்துக்கிட்டா உங்களுக்கு ஆட்சி இல்லைன்னா எதிர்கட்சி. எது வேணும் சொல்லுங்க பாண்டியன் சார். இதுல அந்த நிர்பந்தம் இருக்குதா இங்க? ஏன்னா அவர் சொல்ற ரொம்ப முக்கியமான அவருடைய நுணுக்கமும் சந்தோஷம். ஒருவேளை இதில் இந்த வெற்றி பெற்று இந்த விஷயத்தில் வெற்றி பெற்றால் நம்ம இன்றைக்கே வாழ்த்து சொல்லிடலாம் வேலுச்சாமி எனக்கு. அதில் ஒன்றும் எனக்கு வந்து ஒளிவு முறையே கிடையாது. ஓப்பனாகவே நான் வந்து வாழ்த்து சொல்லிடுறேன். அதில் வெற்றி பெற்றாக்க அவர் கொடுத்தாலும் இவங்க வாங்கிக்கிட்டாலும் நமக்கு வந்து சந்தோஷம்தான். அண்ணனே வந்து ஒருவேளை எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகிட்டாருன்னா இன்னும் நமக்கு வந்து அவர் பழக்கமான ஒரு 40 வருஷம் அது இன்னும் வசதியாக இருக்கும் நமக்கு. அவங்களுக்கு சீட்டு கொடுத்தா நல்லது விஷயம். இப்போ ஒன்று மட்டும் நான் கொஞ்சம் இந்த விவாதத்திலே ஒரு சின்ன சேஞ்சு, அதாவது எப்படி மாற்றத்தை உண்டு பண்ண விரும்புகிறேன்னாக்கா,
இது எல்லாமே இந்த அது கட்சியை நான் குறைச்சி மதிப்பிடலை. 5% குறைவாக உள்ளவர்கள் மட்டும்தான் கூட்டணியிலே போகிறாங்க இந்த ரெண்டு கட்சியோட. குறிப்பாக காங்கிரஸ் வந்து இப்போ 2014 எம்பிலே தனியாக இருந்துச்சு. அப்போ 4.37%. அதே மாதிரி பாட்டாளி முகழ்ச்சி 2016 எம்எல்ஏ எலெக்ஷனில் தனியாக நிற்கிது. அப்போ வந்து அவங்களுடைய புள்ளி விவரம் பார்த்தீங்கன்னாக்கா 5.36. இது ரெண்டு தான் தமிழ்நாட்டில் 5 ஒட்டி முன்ன பின்ன. பாக்கி எல்லாருமே 5க்கு கீழே தான் பெரும்பாலும், நான் பார்த்த அளவில் சொல்கிறேன். அப்போ இந்த கூட்டணி வந்து இதுவரை இப்போ இந்த பிஜேபி வராமல் இருக்கிற வர கிட்டத்தட்ட வந்து திமுகவும் அண்ணா திமுகவும் தான் இங்கே இருப்பாங்க அல்லது அங்கே இருப்பாங்க. இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அது பல எம்பி தேர்தலாக இருந்தாலும் எம்எல்ஏ தேர்தலாக இருந்தாலும் கடைஞ்ச ஒரு 30 வருஷமானு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 5% கீழே உள்ளவங்க, இன்னும் சொல்லப்போனால் இப்போ நீங்கள் மக்கள் நல கூட்டணி நிற்கும்போது எல்லாம் 6 கட்சி சேர்ந்து எல்லாமே 6.1% தான். உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நீங்கள் 2016. அதனால தான் ஜெயலலிதா வந்து ஈஸியாக ஜெயிக்க முடிஞ்சிச்சு. அப்போ அதை திமுக தோக்க முடிஞ்சிச்சு. அப்போ அதே மாதிரி நீங்கள் இந்த பர்சன்டேஜை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து கூட்டணி சீட்டே கொடுக்குறாங்க. இப்போ ஜெயிக்க போகும்போது என்ன ஆகிடுதுன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து 118 அப்படிங்கிற அந்த நம்பர் முக்கியமானது. ஏன்னா அதுதான் 214 பாதின்னு வச்சுங்க. அப்போ அந்த இடத்த வந்து இந்த ரெண்டு கட்சியும் பிடிச்சிருச்சு 2006 தவிர. அதனால இந்த மந்திரி சபையில் இடம் உண்டா இல்லையாங்கிறது தான் அவங்க இதே ஒழிய வேறு எனக்கு தெரிஞ்சு பெரிய என்ன மனநிலையில் இருந்தாக்க கூட்டணியே சேர முடியாது. இவ்வளோதான். நான் சகோதரர் சொல்றது அப்படியே ஒத்துக்கிட்டு அது ஒரு சின்ன விளக்கம் மட்டும் சொல்றேன். அவ்வளோ சொல்லுங்க சார். 1971 பிரம்மாண்டமான வெற்றி திமுக கிடைச்சதுன்னு சொன்னேன். நான் மறுக்கல. 180 இடங்களுக்கு மேல ஜெயிச்சது. வெறும் 1000 ஓட்டுக்குள்ள மட்டும் அன்றைய ஸ்தாபனக்காக தோற்றது 64 தொகுதிகள். எவ்வளவு பெர்சன்டேஜ் அது தோல்விக்கு? இவர் சொல்றாரு 4% 5%. அதுக்குள்ளதான் ஆட்சி மாற்றமே வருது. இதைத்தானே நான் சொல்றேன். மைனாரிட்டி இருந்தே ஆட்சிக்கு வர முடியாது பலதை சொன்ன மட்டும் முக்கியமான புள்ளி. ஏன் கர்நாடகத்திலேயே குமாரசாமி அவர் முதல் மந்திரி வரும்போது அவருக்கு எம்எல்ஏ எவ்வளவு? காங்கிரஸ் எம்எல்ஏ எவ்வளவு? காங்கிரஸ் எம்எல்ஏக்களை பாதி கூட கிடையாது அவருக்கு. ஆனால் அன்றைக்கு இருந்த சூழ்நிலை அவரை ஆக்காமல், இல்லைன்னா எதிர்கட்சி பிடிச்சிருமோன்னு பயம் வருகிற போது அதை ஆக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு இல்ல? அதே சூழ்நிலை இங்கேயும் வரலாம் இல்ல? வரக்கூடாது இருக்கா? 1000 சீட்ல தோக்குற இடங்கள் இருக்குது இல்லையா? அப்போ அது ரொம்ப முக்கியம்ன்றாருல்ல. இல்லை, நான் உதாரணத்தோடு ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பால் விற்கணும் சார். என்கிட்ட 900 மில்லி வந்து பால் இருக்குது. இன்னும் 100 பத்தலை. அதனால் சார் கொஞ்சம் 100 கொடுங்க சார், நம்ம உங்களுக்குள்ளே அது காசை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ எனக்கு கொடுத்து 1 லிட்டரை நான் உங்கள்கிட்ட வித்துறேன். கரெக்டுங்களா? ஆனால் அது ஃபுல்ஃபில் ஆனது அவங்களால தானே. அப்போ அவங்களுக்கான அதில் நான் எந்த மாற்றமும் சொல்ல, அந்த உரிமை இருக்குன்னு சொல்லிட்டேன். நான் கேட்கட்டும்ட்டேன். ஆனால் 900 பால் நான் வச்சுருந்ததை மறந்துட்டீங்களே நீங்கள். அப்போ நான் தானே முடிவு பண்ணுவேன் அந்த இடத்துல. அப்படிங்கிறதா பிரச்சனை. பேச